வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுமார் 25 ஆண்டுகளாக மார்கழி மாதத்தில் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் துணைவியார் கோலமிடும் பொழுது அதை சுற்றிலும் ஏதேனும் ஒரு அருளுரையை எழுதுவது வழக்கமாம். அப்படி எழுதப்பட்ட கவிகளின் கருத்தை உணர்ந்த சில அன்பர்கள் 1958 சிறு நூலாக அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்டார்கள். அந்த நூலுக்கு முகவுரை எழுதிய வேதாத்ரி மகரிஷி இவ்வாறு எழுதி கொடுத்தார். மார்கழி மாதங்களிலே என் துணைவி மாக்கோலம் காலையிலே தெருவில் இட்டு ஆர்வமுடன் என்னை நோக்கி அகம் பூரித்து அக்கோலத்தை சுற்றி எழுதுவதற்கு ஒரு பாட்டு சொல்லும் என்பாள். அந்நேரத்தில் உதிக்கும் சில சொற்றொடர்களை கோர்த்து சொல்வேன். ஊர்ந்து செல்லும் அவளின் கை விரல்கள் மாவை உதிர்த்து எழுத்தாய் மாற்றும் பலர் காண்பார்கள். அன்றன்று இவ்விதம் தோற்றமான அனுபவ ஆராய்ச்சிகளின் குறிப்பனைத்தும் ஒவ்வொன்றின் உட்கருத்தை விவாதம் செய்து ஒத்துணர்ந்து உள்ளத்தில் நிறைவு பெற்று என்றென்றும் பலர் படிக்க உதவும் என்று எண்ணி எழுதி தொகுத்து அச்சிலிட்டு இன்று இப்போ தாம் கண்டு இன்பம் காண ஏற்றபடி இதை தந்தோர் எனது நன்றி. இப்படி விளைந்ததுதான் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்னும் நூல். இந்த நூலில் மகரிஷி சிறந்த கல்விக்காக ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். எது சிறந்த கல்வி? எக்கல்வியில் வாழ்வை இனிதாக்கி உலத்தில் எழும் அக்கேள்விகட்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ? இக்கல்விதான் இயற்கை இயல்பறியும் தத்துவமாம். சிக்கல்கள் வாழ்விலெழா சிந்தனையும் சிறப்படையும். மனித வாழ்வில் இன்ப துன்பம் அனுபவத்தால் ஏற்பட்ட மதி நுட்பம், செயல்திறமை, வாழ்க்கை முறை இவற்றை தனி மனிதன் கற்றுணர்ந்து வாழ்வில் வளம் காணத்தக்க ஒரு சாதனமே கல்வி என்று கல்வியின் பண்பை கோடிட்டு காட்டும் அருட்தந்தை, உடலுக்கு உரமளிப்பது நல் உணவு, உள்ளத்திற்கு உயர்வளிப்பது கல்வி என எளிமையாக விளக்குகிறார்.